தான் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து வெள்ளைக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பொருளாதாரத்திலேயோ ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம மூலியமா ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு நான் என்ன சொல்லுவாங்க எல்லாருமே, நான் இந்தியன், எல்லாருமே கொடி குத்திப்பாங்க, எல்லாமே குத்திப்பாங்க. ஆனால் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு லட்சு சோப் போட்டால் தான் நல்லா இருக்கும், எனக்கு அம்மாம் சோப் போட்டால் தான் நல்லா இருக்கும் சொல்றாங்களா இல்லையா? அதான் எங்க போகுது? எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போகுது. நம்ம குடியரசுத் தலைவர் என்ன, நம்மளோட பிரதமர் மோடி என்ன சொல்றாரு, பிஏ இந்தியன் பை இந்தியன் ப்ராடக்ட் தான் சொல்லியிருக்காரு. எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்தியன் ப்ராடக்ட். இந்தியன் ப்ராடக்ட்னா குவாலிட்டி கம்மி என்ன இருக்கா? நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் அப்படியா? ஒருத்தர் சைக்காலஜிக்கா என்ன பண்றாங்க, இதே ப்ராடக்ட்டை கம்மியான விலைக்கு அதிகமான விலைக்கு 50 ரூபா பொருளை 150 200 ரூபா கொடுத்தாதான் ஒரிஜினல் நினைக்கிறாங்க. அது உண்மையா? நம்மளுக்கும் இல்லதுக்கு நான் வித்தியாசம். நம்ம டைரக்டா கொடுக்குறோம். டைரக்டா கொடுக்குற வாசி தான் நடக்குதுன்னா ப்ராடக்ட் விலை அஃபோர்டபுளா இருக்கு. ஆனா அதுக்குன்னு நம்மளோட ப்ராடக்ட் குவாலிட்டி கம்மியா இருக்கா? ப்ராடக்ட் குவாலிட்டி எதனா ஒரு சின்ன இது இருக்கா, எதனா குறை இருக்கா? ஏன்னா குறை இருந்தாலும் சொல்லலாம். நம்ம கிட்ட வெளியே இருக்கிற எந்த மார்க்கெட்ல இருக்கிறதோ யாருக்குன்னா போய் உண்மையா கேட்க முடியுமா? ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்க வருஷம் ஃபுல்லா வாங்கிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட் இதுனா இப்படி இருக்கு, நான் எங்க பாருன்னு கேட்க முடியுமா? ஆனா நம்ம கிட்ட எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் பதில் சொல்றதுக்கு உங்க அப்ளைன் இருக்காரா? கடையில எல்லாரும் பதில் சொல்றதுக்கு இருக்காங்களா? கம்பெனி ஸ்டாஃப் நாங்க இருக்கிறோமா? எது இருந்தாலும் மெயில் போட்டா வருதா? நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% தான் ப்ராடக்ட்ஸ், இந்தியன் ப்ராடக்ட்ஸ், குவாலிட்டி. அது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய குறிக்கோள் என்ன, ஆசிரியரோட குறிக்கோள் என்னன்னா, மெயின் குறிக்கோள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தி இந்தியாவை உருவாக்கணும், புதிய இந்தியாவை உருவாக்கணும். புதிய இந்தியாவை எல்லாருக்குமே எப்படி இருக்கணும், ஹெல்த் கேர், எல்லாருக்கும் ஆரோக்கியம் போய் சேரணும். சேர்ந்தா தான் சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியம் மெயின். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிபெண்டன்சி. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் போதிய வருமானம் இல்லை நம்ம கிட்ட. எல்லாம் யாருக்குன்னா வந்து இந்த மாசம் சம்பளம் வாங்கிட்டு 31ஆம் தேதி அடுத்த மாசம் வரைக்கும் கையில மிச்சம் கொடுக்கறதுக்கு காசு வச்சிருக்கீங்களா? நான் சொல்றேன், இந்த மாசம் ஃபுல்லா 2ஆம் தேதி வருது, ஒரு 10,000 ஒரு 50,000 சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசம் ஃபுல்லா போயிட்டு அடுத்த மாசம் 2ஆம் தேதி ஒரு சேவிங்ஸ்ல ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கையில இருந்தாதான் போதிய வருமானம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கா? நம்ம என்ன பண்றோம், 15ஆம் தேதிக்கு மேலே எங்கன்னா கடன் வாங்கிடுறோம், ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். அதுக்கு தான் நம்ம கிட்ட செல்ஃப் டிபெண்டன்சி மெயின் இருக்கிற வாசி. நம்ம அது ஒரு குறிக்கோள். எல்லாருக்கும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார விடுதலை கிடைக்கணும் ஒரு நோக்கத்தோடு தான் டிசி சார் ஆரம்பிச்சது தான் நம்மளோட ஆசியம். 3வது வந்து மெயின் நம்மளுக்கு என்னன்னா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. வேற எந்த நிறுவனத்திலும் அந்த மாதிரி கிடையாது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நம்ம பிரியங்கா மேடம் வந்து இனிஷியேட் பண்ணது. பெண்களுக்கு வீட்டில் வந்து பெண்களுக்கு ஃப்ரீடம், ஒரு இண்டிபெண்டா இருக்கணும் தான் நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் டிசி சாரை உருவாக்குனது. நம்ம பிரியங்கா மேடம் அதை எடுத்து இனிஷியேட் பண்ணது. இவ்வளவு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பெண்களுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்து பண்றதுதான் நம்மளோட கம்பெனி. வேற எந்த நிறுவனத்திலும் இல்லை. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம கிட்ட இருக்கிற சீரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் தான். 2 சீரம் சொல்றேன், ஆனா வெளியே ஒரு சீரமே 1500 ரூபாய். அதுதான் ஒரிஜினல். 7 நாள் கலர் போடுறாங்க. அது உண்மையா? நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் அது 3 மாசம் யூஸ் பண்ணலாம். 3 மாசம் யூஸ் பண்ணாலே டிஃபரன்சஸ் தெரியும். எல்லாமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்ல ப்ராடக்ட்ஸ். மக்களோட நினைப்பு என்னன்னா, நிறைய காசு கொடுத்து வாங்கினாதான் நல்ல பொருள். சைக்காலஜிக்கலா அந்த மாதிரி நல்ல பொருள் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட்னாலே ஐயோ இந்தியன் ப்ராடக்ட் நான் ஏன் இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும், இந்தியக்காரங்க வேலை செஞ்சு கொடுக்கணும், அந்த மென்டாலிட்டி தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்குள்ளே ஒற்றுமைலாம் எப்படி நம்ம பொருளாதாரத்தை ஜெயிக்க முடியும் ஃபர்ஸ்ட்? அதனால நம்ம என்ன பண்ணோம், எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம இந்தியன் ப்ராடக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் தெரியல, அதுதான் 4 பேர்கிட்ட சொல்லணும். அது நம்ம மட்டுமே வச்சிருக்க கூடாது. கரெக்டா? பெண்களுக்கு நம்ம எந்த நிறுவனத்திலும் இல்லாத பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கதான் நம்ம கம்பெனியோட நோக்கமே. அதுக்கான தனியா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிலும் இருக்கலாம், ஒரு பேருக்கு ஒரு ஐ வாஷ் மட்டும்தான் இருக்கும். நம்ம கிட்ட கம்பெனில மட்டும்தான் உடான்னால என்ன தெரியுமா, சுதந்திரமா இருக்கிறது தான் அந்த உடானுடைய குறிக்கோளே. அது அந்த மாதிரி இருக்கிறது தான் உடானோட கிளாஸ் உண்டாக்கி இருக்காங்க. நிர்ஜா இருக்கு. இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்டை வச்சு தனித்தனியா கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா 14 நாள் கோர்ஸ், பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வந்து யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. இப்போ வீட்டுல சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு டிபெண்ட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் கல்யாணம் ஆகிட்டு போயிருந்தா நம்ம வந்து வீட்டுக்காருக்கு யாருன்னா டிபெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வயசாயிடுச்சு நம்ம பசங்களை ஏதோ ஒன்று டிபெண்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெண்கள் ஆரோக்கியமாக தான் நம்ம குடும்பமே நல்லா இருக்கும். பெண்களுக்கான மெயின் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்குற ஒரே கம்பெனி எதுனா ஆர்சிஎம் தான் அடிச்சு சொல்றேன். அதுக்காக எல்லா மல்டி லெவல் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மட்டும்தான் ஒயிட் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் எடுத்தீங்கன்னா வெறும் வந்து நியூட்ரிஷன் மட்டும் தான் வச்சுட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா வெறும் வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கிற மட்டும் தான் ஃபுட் ப்ராடக்ட். இப்போ வெளியே நியூட்ரிஷன் ப்ராடக்ட் மட்டுமே பண்ணி ஒரு 6000 கோடி இது இன்ன வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க. எப்படி சாத்தியம்? அவங்களால சாத்தியப்படுது இல்ல.
நம்ம என்ன சொல்றோம், நாங்க போனா கேட்க மாட்டாங்க, நம்ம போனா வாங்க மாட்டாங்க, இதுதானே சொல்றோம். ஆனா வெறும் நியூட்ரிஷன் மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா? அது மட்டுமே 6000 கோடி தமிழ்நாடு பண்ணிருக்காங்க டர்ன் ஓவர். அப்போ தமிழ்நாட்டுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிருஷ்ணகிரியில மட்டும் பாத்தீங்கன்னா 30 கோடி ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 லட்சம் பண்றாங்க. அவங்களால பண்ண முடியும் வெறும் நியூட்ரிஷன் மட்டும் தான். ஆனா அவங்க நியூட்ரிஷன் மட்டும் சாப்பிட்டு என்ன பண்றாங்க, வெளியே விஷத்தை தான் சாப்பிடுறாங்க, கெமிக்கல் ஐட்டம் தான் சாப்பிடுறாங்க. அது என்ன பிரயோஜனமா? நம்ம கிட்ட ஏன் நம்ம வந்து ஏன் உப்பு ஏன் பண்ணணும்னு அவசியமா கம்பெனிக்கு? 3 முறை ரிஃபைன் பண்ண உப்பு பண்ணணும்னு அவசியமா கம்பெனிக்கு? அயோடின் இருக்கிற உப்பு தைராய்டு வராது இருக்கிறதுக்கு ஏன் பண்றோம்? ஃபுட்டு மூலியமாவே உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து சப்ளிமெண்ட்ரி அவ்வளோ அடிஷனலாக தான் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து வெறும் சப்ளிமெண்ட்ரி மட்டும் பண்ணும் போது அவங்க அவ்வளோ பண்ணும்போது நம்ம ஏன் பண்ண முடியாது? நம்மளுக்கு பெண்களுக்கான நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கா இல்லையா? அது வந்து நாங்க சொல்றதை விட நீங்க வந்து எடுத்து சொல்லும் போது இன்னும் நல்லா இருக்கும், ரீச் ஆகும். அதுக்கு தனியா வேற எந்த நிறுவனத்திலையும் பாத்தீங்கன்னா தனித்தனியா டார்கெட்ஸ் கொடுத்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நிர்ஜரா நிர்பயா கோட்லாம் கொடுக்குறது வேற எந்த நிறுவனத்திலும் நான் பார்த்த வரைக்குமே கிடையாது. நீங்க நெட்ல போட்டு பார்த்தாலும் தெரியும். இதுலதான் தனியா வந்து நீங்க ஒரு 15,000 எஸ்பி பண்ணாலும் உங்களுக்கு ஒரு கோட் கொடுத்து உங்களுக்கு வந்து கௌரவிக்கிறது தனியா. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நெட்வொர்க்னா எல்லாருமே ஒண்ணுதான் இருக்கும். இதுல எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் போது இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃப்ரீயா கிடைக்கிற வாசி அந்த வேல்யூ தெரியல மக்களுக்கு. இதே நீங்க ஒரு மீட்டிங் வரணும், ஒரு 500 ரூபாய் கொடுத்து வந்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணிடுவீங்களா மாட்டீங்களா? 500 ரூபாய் கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நோட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீ மீட்டிங் கூப்பிட்டா வரதில்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதனா ஃப்ரீயா நம்ம ஐடி போறதே ஃப்ரீ தானே, நம்ம ஐடி போறது ஃப்ரீ இல்லையா? அதனால என்ன பண்றாங்க, அது அவேர்னஸ் இல்ல. இதே நீங்க சொந்த பிசினஸ் பண்ணும் போது லாஸ் ஆயிட்டு, இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணும் போது ஓடல, ஒரு மாசம் ஓடலைன்னா அடுத்தது என்ன பண்ணுவீங்க? கடன் போட்டு வந்துருவீங்களா? நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மாசம் ஒரு இது பண்றீங்க, ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு 4 பேர்கிட்ட சொல்றீங்க, யாருமே பிடிக்கணும்னு வச்சுக்க, அன்னையோட தூக்கி போட்டு எனக்கு செட் ஆகலப்பா, நான் என்னப்பா பண்றது, என்னால பேச முடியல, உங்க அளவுக்கு எங்களுக்கு திறமை இல்லை, எல்லாருமே 0ல இருந்து தான் வந்திருக்காங்க. பேச தான் நடக்கும். ஏன்னா நம்மள என்ன பண்ணிருப்போம், நம்ம 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா சரி வேற என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாத்தலாம், வேற என்ன மாத்தலாம், பேசுறதுல மாத்தலாம், இல்ல 2-3 ஆட்கள் போட்டு விளம்பரம் பண்ணலாம் பண்ணிருப்போமா மாட்டோமா? நம்ம அந்த அவேர்னஸ் இல்ல. இதுல என்னன்னா நம்ம எல்லா இடத்துலயும் சேலோட முடியுதா? இது ஆள் சேர்க்கிற வேலையா? ஆள் சேர்க்கிற இல்ல. நான் வந்து சேல்ல வந்து எல்லா இடத்துலயும் நீங்க வந்து BMW ஆடி எது எடுத்தாலும் சேல் தானே. அந்த 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் கார் வித்தா கூட சேல் தானே. நம்மளுக்கு தான் வந்து 10 ரூபாய் உப்பு வித்தாலும் சேல் தானே. ஆனா அதுல கொடுக்க முடியாத ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஆசியம் தருது. என்ன தருதுன்னா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க வாய்ப்பு தருது. வேற என்ன தர முடியுமா? 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கண்ணு முன்னாடி நம்ம டைமண்ட் சார் இருக்காரா, நம்ம சுரேந்திர வாட் சார் இருக்காரு, நம்ம மூர்த்தி சார் இருக்காரு, நம்ம இங்கே வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு கண்ணு தெரிஞ்சு நம்ம பயன்படுத்திக்கல தானே பிரச்சனை. வெளியே போயிட்டு நீங்க அதை சம்பாதிக்கிறது கஷ்டம் ஆகும். இதை நம்ம இதோட நம்ம நீங்க ஐடி போட்டா அவங்களுக்கு என்ன ஆகுது? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். 1 கோடி ரூபாய் 50 லட்ச ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறோம். தலைமுறை தாண்டி பிசினஸ் தரும். இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பென்ஷன் கிடையாது. இதுல பென்ஷனுக்கு 60. இப்போ நீங்க வந்து மினிமம் இதுல வந்து ஈஸி ரிட்டையர்மெண்ட். ஒரு 5 வருஷம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிட்டையர்மெண்ட் ஆகும். ஆனா அந்த 5 வருஷம் எப்படி தெரியுமா இருக்கணும்? 5 வருஷத்துக்கு 0 தான். ஏன்னா 5 வருஷம் நீங்க வந்து பேஸ்மெண்ட்டை கரெக்டா போனாதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க ஃபியூச்சர்ல. நீங்க அதுக்கப்புறம் பணத்தை தேடி போறதால பணத்தை நீங்க உருவாக்குற இடத்துல இருப்பீங்க. உங்க டீமுக்கு 4 பேருக்கு சொல்லி கொடுப்பீங்க. அந்த மாதிரி லெவலுக்கு நீங்க போயிடுவீங்க. அதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா 3 மாசம் ஆயிடுச்சு, 6 மாசம் ஆயிடுச்சு, என் ஜோபில 100 ரூபாய் கூட வரலையே, நீங்க சொன்னீங்களே இதுல 50% சம்பாதிக்கலாம், 50% சம்பாதிக்கலன்னா அது வந்து ஆர்ட்ஸ் ஈஸியான ஈஸி தான். புரியுற வரைக்கும் தான் உங்களுக்கு புரிஞ்சாதான் ஈஸி. புரியலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, என்னடா இது நம்மளுக்கு 50% தராங்கன்னாங்களே, வரலையே, இவங்க வந்து இவர் மட்டும் 50 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது, 50,000 ரூபாய் 80,000 சம்பாதிக்க நம்மளால சம்பாதிக்க முடியல. ஏதோ இவங்க இந்த மேடம் சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இவங்களுக்கு எந்த பொருள் வித்தா ஒரு 10 கமிஷன் கிடைக்குது, நம்மளை திணிக்கிறாங்களே, இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். ஆனா அதே புரிஞ்சு தலைமுறை தாண்டி பிசினஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிசினஸ் நெட்வொர்க்ல பிளஸ் டைம் சேவிங் இருக்கு. பிளஸ் வந்து பெண்களுக்கு ஃப்ரீடமா இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணலாம், வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணலாம். வீட்ல இருந்து நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, வீட்ல இருந்தே வெறும் நியூட்ரி கீசோல் மட்டுமே பண்ணி எமரால்ட் ஆயிருக்காங்க கர்நாடகால. வெறும் வந்து பாத்தீங்கன்னா கீசோல் பண்ணி. இனி காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கு? ஒரு 0ல இருந்து ஒரு போன வருஷம் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 80 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் பண்றாங்க. அந்த அளவுக்கு வேகன்சி இருக்கு. நம்ம என்ன பண்றதுல போய் அவேர்னஸ் கிரியேட் பண்றது. நம்ம போய் என்ன சொல்லணும், நம்ம கிட்ட இருக்கிற டிஃபரன்சியேஷன் அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் பேசணும். டாக் த see the people, talk the people. நீங்க பேசிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு நடக்குதோ நடக்கலையோ அது செகண்டரி. ஆனா ஃபியூச்சர்ல வருவாங்கல்ல, இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்னைக்கு உங்க கூட டீம்ல சேர்றேன்னு வச்சுக்கோங்களேன்,
அதே பீப்புள் வந்து உங்க சன்னோ உங்க ஜென்ரேஷன் கிட்ட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம 3 வருஷம் 4 வருஷம் தான் நம்ம வந்து கெஞ்சிட்டு இருக்கோம் வாங்க வாங்க வாங்கன்ட்டு. அடுத்த 5 வருஷம் போய் பாருங்க, அவங்க வந்து கேட்பாங்க என்ன சேர்த்துங்க. அப்பயே சேர்க்கல வாய்ப்பு கண்ணு கட்டி பிரிச்சுக்கே நமஸ்காரம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணோம், எல்லாருக்கிட்டையும் போய் பேசணும். நீங்க வந்து 100% RCM யூஸ் பண்ணணும். நீங்க 100% RCM யூஸ் பண்ணாதான் அது நடக்கும், இல்லை நடக்காது. இன்னிலிருந்து ஆச்சு அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாடு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பொருளை பயன்படுத்துவோம். இதுன்னு இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுமே சரி. நம்ம ஏன் அனைச்சுமேனா பாக்குறோம், ஒரு ஃபோன் வாங்கினா நம்ம இம்போர்ட்டட் ஃபாரின் ஃபோன் வாங்கலாம். ஏன் இந்தியாவில் தயாரிச்சா அது நல்லா இருக்காதா? ஏன் நம்ம இது பண்ணக்கூடாதா? ஏன் அந்த மாதிரி பண்ண எல்லாத்தையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சு நல்ல ப்ராடக்டா பார்ப்போம். எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்டான ப்ராடக்ட் தான். ஃபர்ஸ்ட் யூஸ் த ப்ராடக்ட், அப்புறம் ஷேர் த ப்ராடக்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. உங்களால் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காத ஒரு அற்புதமான வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சாப்பிட்றது நம்மளுக்கு கூலி தரும். இனிப்பும் கொடுத்துட்டு நல்ல விஷயத்த உங்களுக்கு ஆரோக்கியமே கொடுக்குறாங்க. என்னதான் கோடிக்கணக்கில் காசு இருந்தாலும் அந்த வலியை வந்து என்ன பண்ண முடியும்? டாக்டர் கிட்ட போனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வலி நம்ம என்ன பண்றோம், டாக்டர் கிட்ட போறதுக்கு அதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே இன்னைக்கு எதுக்குமே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிபி, கொலஸ்ட்ரால், சுகர், நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் குண்டாவது ஒல்லியாவது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வியூ, இவ்வளோ மல்டி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து பெண்களுக்கு இன்னைக்கு ரொம்ப இருக்கிறது சானிடரி பேட் நம்ம கிட்ட எவ்வளோ அற்புதமான இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், இது மாதிரி ஃபவுண்டேஷன்ல பிபி கிரீம், ஸ்டோ கிரீம், இப்போ ஃபவுண்டேஷன், சீரம், இப்போ கீசோல்ல அந்த இது பாத்தீங்கன்னா கிட் இருக்கு நம்ம கிட்ட. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கிட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. ஒரு வீட்டுல போனீங்கன்னா எதனா ஒரு டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கா இல்லை இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே நம்ம ரீச் பண்ண முடியாது. அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம பேசுறது அப்ப புரியல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒன்று சேஞ்ச் பண்ணணும். நம்ம அப்பீரியன்ஸை நம்ம பேசுற விதத்தையோ 4 பேர் நம்ம பேசின வேலைக்கு ஆகலைன்னா ஒரு குழுவா போய் பேசுறதோ அவங்களுக்கு மீட்டிங் கொண்டு வரதோ, நீங்க ஆரோக்கியமா இருக்குன்னா 6 நாள் வந்து நம்ம என்ன பண்றது தப்புனா, நீ வாங்க நான் இதுல சம்பாதிக்கலான்னு கூப்பிடுறோம். ஆனா அப்படி நடக்குமா? எடுத்த உடனே நீங்க என்ன சம்பாரிச்சீங்கன்னு கேட்டா பதில் இல்ல. நம்ம எப்படின்னா கேட்கலாம், நீங்க என்ன சம்பாரிச்சீங்கன்னு கேட்கும் போது உங்களை நீங்க என்ன யோசிக்கிறீங்க, நான் எவ்வளவு சம்பாரிச்சிருப்பேன்னு அப்படியும் கேள்வி கேட்கலாம்ல. நீங்க எவ்வளவு அப்புறம் நீங்க 10,000 இல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படின்னா பேசலாம். ஆனா நீங்க என்ன சம்பாதிச்சுன்னு கேட்டா இப்போ 0 ப்ரூஃப் காட்ட முடிஞ்சா நம்ம என்ன பண்ணணும், ப்ரூஃப் காட்டுனா காட்ட முடியாது. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆரோக்கியத்தை இருங்க, யாருக்கு என்ன தேவைன்றதை கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு, சொந்த வீடு எல்லாருமே இருக்கும், பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கும். அவர்கிட்ட போய் நெட்வொர்க் வேணா வருவாரா? கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவரு யாருக்கு, ஆனா அவர் யூஸரா இருக்க முடியல, ஆரோக்கியம் தேவை, அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நெட்வொர்க் பண்ணும்போது நெட்வொர்க்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த நெட்வொர்க் பீப்புளை உள்ள கொண்டு வரலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் எல்லாருமே பேசிக் நான் தெரியுமா? RCM 6 பேசிக்ஸ் என்ன யாராவது சொல்ல முடியுமா? 100% self use. Promote the product. Use the product. Use the product. Use the product. Promote the product. Promote the product. See the people. Name list, dream list. Name list எல்லாம் யார் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? எத்தனை வருஷமா? இப்போ ஜஸ்ட் ஒரு 15 டேஸ்ல 15 டேஸ் தான் இப்போ தான் RCM பண்றீங்க. இருக்கீங்க இல்ல மேடம். ஃபர்ஸ்ட் பேசிக்கே வந்து பார்த்தா நீங்க கரெக்டா இருந்தா தான் உங்க டீம்ல போய் சொல்ல முடியும். நீங்க யாரா இருக்காங்கன்னா ட்ரீம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் எழுதணும். லிஸ்ட் எழுதும் போது தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போறீங்க, ஏதோ சொந்தக்கார கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷனா லிஸ்ட் எழுதுவீங்களா, அந்த மாதிரி லிஸ்ட் எழுதணும். மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% அதுல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அந்த லிஸ்ட்ல. ஏன்னா எத்தனை பேர் பாக்குறீங்க அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்தா தான் ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் மெயின் அதுதான். அப்புறம் உங்க ட்ரீம் எப்போ ஃபுல்ஃபில் பண்ண போறீங்க? இப்போ எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குல்ல, நான் வந்து வீடு கட்டணும், என் பையனை படிக்க வைக்கணும், ஏதோ ஒரு கனவு. அதை வந்து நம்ம எத்தனை நாள் இருக்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 2 வருஷமாச்சும் நீங்க சரண்டர் ஆகணும் RCM. உங்க அப்ளைன்னு யாரோ நம்பி நான் ஒரு டீம் கூட போறேன்னா கண்ண முடி நீங்க ஒரு வருஷம் அவங்க சொல்றதை கேட்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ் கூப்பிட்டா வரணும். மெயின் ஏன்னா மீட்டிங்ஸ் எதுக்கு சொல்றோம்னா எல்லாருனாலும் எல்லா செயலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? எல்லார்கிட்டையும் பேசி நம்ம சாதிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி நம்ம பேசினாதான் நடக்கும். இங்க வந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி பேசுறாங்க, எப்படி பண்றாங்க. இப்போ அந்த பீப்புள் கிட்ட நம்ம போய் பேசும்போது நம்ம டீம்ல வந்து எவ்வளவு வேணா நம்ம அசிங் போட்டுக்கலாம். நம்ம பேசி தப்பா பேசினாலும் கண்டுபிடிக்கலாம். ஆனா வெளியே போய் இது பண்ணீங்கன்னா யாரு கிளாஸ் உங்களுக்கு பேசவே தெரியல, ப்ராடக்டே தெரியல, நீங்க ஏதாவது டவுட்னா ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா கேட்டு சொல்றீங்கன்னா அப்ப அவருக்கே ஒண்ணுமே தெரியலன்னு. அதனாலதான் மீட்டிங் வந்தாலும் நீங்க அப்கிரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரீம் லிஸ்ட் எழுதணும். ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்டயாச்சும் நம்ம பிரசன்டேஷனை கொடுக்கணும். ட்ரீம் லிஸ்ட் எழுதி மட்டும் வச்சு கூடாது. எத்தனை பேர் பார்க்க போற வார்த்தை நீங்க ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணா போதுமா?
ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதுமா அந்த ட்ரீம் லிஸ்ட்டை இன்னைக்கு இத்தனை பேர் பார்க்கணும். இன்னைக்கு சப்போஸ் நீங்க வந்துட்டீங்க மீட்டிங்ல, இன்னைக்கு போக முடியல சுச்சுவேஷனா, நாளைக்கு ஒரு ஆள் பார்க்க வேண்டியது 2 ஆளா பார்க்கணும். அந்த இது பார்த்துட்டு அதுல வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த வீக்லி மீட்டிங்ஸ், இங்கெல்லாம் வீக்லி நிறைய மீட்டிங்ஸ் நடக்குது, வீக்லி மீட்டிங்ஸை கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து மந்த்லி மீட்டிங்ஸ்ல எங்கெங்க நடக்குது அங்கங்க கொண்டு போனா பெரிய லெவல்ல கொண்டு போனா ஜெயிக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்னா டிசி சார் கனவை வந்து அவர்னால ஃபில்ஃபில் பண்ண யாரை வச்சு ஃபில்ஃபில் பண்ண முடியும்? நீங்க தான் அந்த ஃபில்ஃபில் பண்ணி கொடுங்க. ஏன்னா அவரோட கனவு வந்து பெருசு, அவரோட கனவு பெருசு. அதனால இந்த முறை வந்து நீங்க தான் ஃபில்ஃபில் பண்ண. நீங்க வந்து எல்லா மக்கள்கிட்ட சொல்லணும். அடுத்த முறை வரும்போது பீப்புளை உங்களால முடிஞ்சதை ஒரு 4 பேரை கொண்டு வந்த புதிய ஆட்கள்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெயாசன் எல்லாருமே